ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணியை பார்த்த உடனே ஒரே குஷி. எனக்கு கைதி ஞாபகம் வந்துடுச்சு. Oh no! பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி நான் பட்டாம்பூச்சிடி பல பல நீ கலிக்கிற பவல கண்ணாடி பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். இவன் சரிப்பட மாட்டான். அவனோட லெஃப்ட் கிட்னி எடுத்துக்கடா. தாமதம். ஏன்? போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனா. அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா. இது ரொம்ப தாமதம். இது எதுக்கு? அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனா. அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன் நக்கிட்டு. பள்ளிக்கூடத்துல மணி அடிச்ச உடனே நான் வீட்டுக்கு வந்துருவேன். நீடா நான் அப்படி ஒன்னும் கோல கிடையாதுடா. திருப்பி அடிச்சு அவனை செவுல பேக்காம வர மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்னது அந்த மணிய. இவன் இந்த படிக்கும்போது உனக்கு தூக்கம் வந்தா என்ன செய்வ? சரி படிப்பு தான் வரல, தூக்கமாச்சு வருதுன்னு சொல்லி அசந்து தூங்குவேன் அப்படின்னு அதான் நியாயமான. நீதான் எனக்கு வேணும், உன் சிரிப்பு சோமபானோ நீதான் எனக்கு வேணும். அப்படியே நீங்கள் செத்தாலும் நான் உங்களோடய செத்துருவேங்க. பரமக்குடி சோசியர் சொன்னது கரெக்டாக தான் இருக்கு. என்ன செத்தாலும் உன்னை சனியை விடாது அப்படின்னா அவ்வளோதான் இருக்கு. நீ ஆண்டி நான் நிம்மதியாக இருக்குன்னு அங்கேயும் போகிறேன், அங்கேயும் வந்தேன்னா நான் எப்படி நிம்மதியாக மனுஷன் வாழ முடியும்? அப்பெல்லாம் கூட்டம் நிற்காம நெருக்காம பக்கத்தில் இல்லைங்க. நாம மட்டும் தான் இருக்கோம் டாக்டர். நான் மட்டும் தான் இருக்கேன், ஒரு ஆள் தான் இருக்கேன். ஆமா, எனக்கு கூட்டமா தெரியாது. என்ன செய்யுது? பதட்டப்படாம நிதானமா சொல்லணும். என்ன செய்யுதுன்னா வாய் ரொம்ப நாறுது. ரொம்ப நார்தா? இப்ப இருந்து நீங்க வாய் திறந்து அந்த ஒரே பேசுறது அது மானத்தை வாங்குற பேசுறது. மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிங்க, அதே நல்ல மாடு அதுக்கு போய் நீ சூடு போடுற. அப்ப கெட்ட மாட்டுக்கு எத்தனை போடுவேன்? அரிசி அம்பாட்டுக்கு கழுதை தெரியுமாங்க கற்பூர புத்திரி அப்படின்னா அது கழுதை கற்பூர புத்தி காலேஜுக்கு போகுது சம்பந்தம் இல்லாதான் திணிக்கிறது.